Hi friends, welcome back to Your Nature. The easiest way may actually be the toughest way. உண்மைதான் எளிய வழியாக தெரிகிறது சில நேரம் நிஜமாவே ரொம்ப கஷ்டமான வழியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எடுத்து நம்மளுக்கு சொல்கிற ஒரு சின்ன கதையை பார்க்கலாமா? ஒரு சமயம் அந்த காட்டில் ஒரு சின்ன பறவை சந்தோஷமாக ஆடி பாடி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பெட்டி நிறைய புழுக்களோட அந்த வழியா ஒரு விவசாயி போனாங்க. இத பார்த்த அந்த பறவை அந்த விவசாயியை நிறுத்தி அந்த பெட்டியில நீ என்ன வச்சிருக்க, நீ எங்க போற அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த விவசாயி தான் கிட்ட சில புழுக்கள் இருக்கிறதாவும் அதை சந்தையில கொடுத்து அதுக்கு பதிலா சில இறகுகள் வாங்க போறேன் அப்படின்னு பதில் சொன்னாங்க. உடனே அந்த பறவை என்கிட்டயும் நிறைய இறகுகள் இருக்கு, அதுல ஒண்ணு உனக்கு தரேன் அப்படின்னா எனக்கு புழுக்கள் தேடி போற கஷ்டம் குறையும் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த விவசாயி தாங்கிட்ட இருந்து கொஞ்சம் புழுக்களை கொடுக்க அந்த பறவையும் ஒரு இறக அதுகிட்ட இருந்து கொடுத்துச்சு. என்னைக்குமே இது ஒரு பழக்கமாவும் அது வச்சுச்சு. எந்த கஷ்டமுமே இல்லாம அதோட பசியையும் போக்கிட்டு இருந்துச்சு. ஆனா நாள் போக போக இறகுகள் குறைஞ்சு அதோட தோற்றத்திலையும் வலிமையிலையும் செயலிலிருந்து இறந்து போச்சு. ஈஸியான வேலை உணவு கிடைக்கும்னு நினைச்சு அது சூஸ் பண்ண மெத்தடு கடைசியில அதுக்கே பாரமா போயிடுச்சு. இது மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் ஈஸியான மெத்தட்ல சக்சஸ் ஆகுறேன்னு நினைச்சு சிக்கல்ல போய் மாட்டிக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.